இந்த கொஸ்டின்ல A and B மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. வெரிஃபை இன்வர்ஸ் ஆஃப் AB is equal to inverse of B into inverse of E. ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு A and B மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைச்சிடும். 0 into -2 plus -3 into 0. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணும். தென் செகண்ட் ரோவையும் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் நமக்கு ஏபி மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஸோ அதே மாதிரி ஏபி மேட்ரிக்ஸோட இன்வர்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ 6. நெக்ஸ்ட் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏபி எடுக்கணும். இந்த ஏபி மேட்ரிக்ஸோட இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த 3 and -2ஓட சைனை சேஞ்ச் பண்ணால் நமக்கு அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏபி கிடைச்சிடும். இப்போ இந்த 2 வேல்யூஸுமே இருக்குது. அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏபி கிடைச்சிடும். நெக்ஸ்ட் RHS எடுக்கலாம். RHSக்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் B எடுக்கணும். அதோட வேல்யூ என்ன வருதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A 3யும் டிட்டர்மினன்ட் ஆஃப் B 2வும் வரும். இப்போ அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A எடுக்கணும். ஸோ இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் 4 0. இதோட இந்த எலிமெண்ட்ஸோட சைனை மாற்றிடணும். நெக்ஸ்ட் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் பிக்கு அதே மாதிரி தான். இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு 3 and 0ன்னு கொடுக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A, டிட்டர்மினன்ட் ஆஃப் B, அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A அண்ட் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் B இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இதோட இன்வர்ஸ் A இன்வர்ஸ் அண்ட் B இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதோட ஃபார்முலாஸில் இந்த 2 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணனா இன்வர்ஸ் ஆஃப் A அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் B கிடைச்சிரும். RHSல இன்வர்ஸ் ஆஃப் B இன்டூ இன்வர்ஸ் ஆஃப் A நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் ஆஃப் B வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்வர்ஸ் ஆஃப் A வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷனை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வர வேல்யூ என்ன வரும்? -1 into 4 plus 3 into -1. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணோம். அது நெக்ஸ்ட் செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதோட வேல்யூ இன்வர்ஸ் ஆஃப் B இன்டூ இன்வர்ஸ் ஆஃப் E. இப்போ LHS வேல்யூ இங்கே இருக்கு, RHS வேல்யூ இங்கே இருக்கு. இப்போ இந்த 2 வேல்யூஸும் நம்ம செக் பண்ணோம்னா சேமா இருக்கும். ஸோ therefore inverse of AB is equal to inverse of B into inverse of A. Hence it is verified.